Hey guys, வணக்கம் and welcome back to Crypto Thalaiva. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Galxeல எப்படி நம்மளோட அக்கவுண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது and social media accounts எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ப்ரிவசியோட Galxe quest லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்காகவே இந்த வீடியோவில் எப்படி ப்ராப்பராக Galxeல அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கிரிப்டோ ஆட்ராப் பற்றின வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஆட்ராப் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மைசஸ் ப்ரௌசரில் இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ரைட் சைடில் லாகின் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் காட்டும். மெட்டாமாஸ்க் மூலியமாக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்டை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கன்ஃபார்ம். ஒன்ஸ் நீங்கள் வேலட் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு யூசர் நேம் செட்டப் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்கும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் யூசர் நேமை செட்டப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் என்டர் பண்ண பிறகு சைன் அப் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம். டன் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ண பிறகு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் நம்பர் தான் இருக்கும். இதில் சோஷியல் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சோஷியல் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸை பைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி என்டர் பண்ண பிறகு இந்த இடத்துல சென்ட் கோட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்காது. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 3 லைன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை. ஓகே கைஸ், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு ட்விட்டர் அக்கௌண்ட், டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட்டு பைண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கனெக்ட் எக்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ட்வீட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ட்விட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிருக்கும். இது ஒரு போஸ்ட் இருக்கும், போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண பிறகு ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட் இந்த இடத்துல இருக்கும். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை. தென் இப்போ நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணலாம். கனெக்ட் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆத்தரைஸ் ஆப். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணணும். கனெக்ட் டெலிகிராம் அக்கௌண்ட். உங்களோட மொபைல் நம்பர், டெலிகிராம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட். இப்போ டெலிகிராமுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் பேக் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். தென் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அக்கௌண்ட், டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட Galxe அக்கௌண்ட் வந்து ரெடி. இதுக்கப்புறமேட்டுக்கு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பட் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணணும். ஸோ புரியல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கிளைம் அப்படின்ட்டு காட்டும். இப்போ நான் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிளைம் 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு காட்டுது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஃபீஸாக கேட்கும். 2.5 ஜி டோக்கன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஜி டோக்கனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் சொல்லி தரப்போகிறேன். 2.5 ஜி கேட்குது. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிளைம்டு அப்படின்ட்டு காட்டிச்சு பாருங்கள். ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணால் தான் ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணதாகவே அர்த்தம். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜி டோக்கன் தேவை.
இப்போ அந்த டோக்கனை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு $1 or $1.5 இருந்தாலே போதுமானது தான். ஸோ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ நம்முடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரிட்ஜ் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வாலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். தென் வாலெட்டை இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு $1.5 வந்து பேஸ் ETH வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 பேஸ் ETH வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கோங்க. பேஸ், ஆர்பிட்ரம், ஆப்டிமிசம் இந்த 3 நெட்வொர்க்கில் என்ன ETH வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு $1.5 டெபாசிட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பேஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ETH. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ்ன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கிராவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, கிராவிட்டி டோக்கன் இந்த இடத்துல வந்துருக்கு. செலக்ட் பண்ண பிறகு கீழே கிராவிட்டி நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.0005 வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராவிட்டி டோக்கன் எவ்வளோ வருதுன்னு காட்டணும். பட் இந்த இடத்துல ஸ்வாப் இம்பேக்ட் இஸ் டூ ஹை அப்படின்னு வருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகும் இதே மாதிரி காட்டுது அப்படின்னா அமௌண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேலன்ஸ் காட்டுது. காட்டின உடனே ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கன்ஃபார்ம். ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண பிறகு இப்போ ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இந்த இடத்துல வந்து கிராவிட்டியில் பேலன்ஸ் பாருங்கள் 30 அப்படின்ட்டு காட்டுது. ஓகே, உங்களோட வாலெட்டில் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டாப்பில் நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிராவிட்டி டோக்கன் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். பேக் டு டெலகிராம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராவிட்டி டோக்கன் RPC அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் வந்து உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுங்கள். தென் இப்போ இந்த கிராவிட்டி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கிராவிட்டி இருக்குது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நெட்வொர்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆல்பா மைன்நெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராவிட்டி டோக்கன் இருக்கும். இந்த கிராவிட்டி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலக்ஸி அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த முறை ஒரு நல்ல ஆட்ராப்போட நான் அதில் வந்து சாட்டிக்கிறேன். சி பபால் அண்ட் டாடா கைஸ்.